போட்டியில் கலந்துக்கிட போகிறோம். கலந்துக்கிட போடும்போது நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு 12 பாயிண்ட் அனுப்பிச்சுறேன் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. ஒரு கிரவுண்டுக்கு நம்ம உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அது திருவள்ளுவர் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன். அது திருவள்ளுவர் சொன்னது முதல்ல அவர் இவ்வளோ இது எழுதும் போது முதல்ல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் இறைவனுக்காக எழுதினார். நம்மளை ஒரு கிரவுண்டுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை இந்த கிரவுண்டில் வர வச்ச இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டு நாம் என்ன செய்யணும்? போய் இந்த கிரவுண்டையும் வணங்கி ஊரையும் வணங்கி நாம் என்ன செய்யணும்? விளையாட முதல் வடி என்ன செய்யணும்? அதை எடுத்து வைக்கணும். 2வது பாயிண்ட்டு, நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு, விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு அஃபென்ஸ் பிளேயர் மாட்டலாம், ஒரு டிஃபென்ஸ் பிளேயர் அடிச்சு விடலாம். நம்ம எண்ணம் உடனே என்ன வரணும்னா, என் நண்பன் வெளியே இருக்கான், அவன் ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவனை களத்துக்கு உள்ளே நம்ம கொண்டு வரணும், உடனே களத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவ்வளோதான் நம்ம எண்ணம். ஜெயிக்க தோக்கிறதுலாம் இல்லை, பாயிண்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. என்னுடைய டீம் சக வீரன் ஒருத்தன் எங்கே இருக்கான்? வெளியில் இருக்கான். அவனை உடனே என்ன செய்யணும்? உள்ளே கொண்டு வரணுங்கிற எண்ணம் தான் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். 3வது பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்படி தானே? நல்ல பிளேயர் நினச்சி சான்ஸ் கொடுப்போம். அவன் விளையாடலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுப்போம், இந்த சூழல்லாம் விளையாடிக்கிடல, ஏதோ கால் அடிபட்டுருக்கலாம், மனசு சரியில்லாமல் இருக்கலாம். அவனை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது? உள்ளே விளையாட வைக்கக்கூடாது. உடனே மாற்று வீரர் வெளியே இருப்பான், நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம்ல, உடனே அவனுக்கு என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்கணும். 4வது பாயிண்ட் வந்து காயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடிபட்டுட்டா இனி அடியோட காயத்தோட விளையாடி நாம் டீமை ஜெயிக்க வைக்கணுங்கிற உணர்வு என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம கூட எக்ஸ்ட்ரா எத்தனை பிளேயர் கூப்பிட்டு போகிறோம்? 5 பிளேயர் வச்சுருக்கோம். நான் காயத்தோட விளையாடி என்ன ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் நண்பனுக்கு என்ன செய்வேன்? சான்ஸ் கொடுப்பேங்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? இருக்குது. அந்த காயத்துக்கு மரியாதை கொடுங்க. அது கண்டிப்பாக ஒன்று சரியாயிரும், ஒன்று திருப்பி ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடும். 5வது பாயிண்ட், நம்மளுடைய எண்ணமும் குறிக்கோளும், நீ விளையாடும் போது உன்னை யார் ரசிக்கணும்? ஆடியன்ஸ் ரசிக்கணும். அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். புரிஞ்சா? அது தன்னால் வெற்றி வரும். 6வது பாயிண்ட் வந்து நம்ம எதிரினுடைய பலம், எதிரினுடைய பலவீனம். ஒரு டீம் எதிர்த்து விளையாடுறோம், பலம் 2 இருக்குல்ல. டீமுக்கு பலம் பலவீனம், பிளேயருக்கு பலம் பலவீனம். இதை நாம் மைண்டில் கொண்டு வந்து இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? விளையாடி, புரிஞ்சா? அவங்க வீக்கை பயன்படுத்தி சாதனையாக பயன்படுத்தணும். அவங்க வீக்கை நம்மளுடைய ஃபேவராக பயன்படுத்தி நம்ம சாதனையாக பயன்படுத்த நம்ம வேலை. அவன் பவராக இருக்கிற இடத்துல கொண்டு மோதி நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டியிருக்கக்கூடாது. அதில் அறிவு சார்ந்து என்ன செய்யணும்? விளையாடி அதை சாதனையாக மாற்றணும். 7வது பாயிண்ட் வந்து இந்த களம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு, சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. இதை நான் பயன்படுத்தி என் டீமையும் நானும் வெற்றி பெறுவங்க மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த விளையாடுறதுனால, வெற்றி பெறுறதுனால நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும், பணம் கிடைக்கும்ல. இந்த பணத்தை எனக்கு பயன்படுத்த மாட்டேன், எனக்கு பின்னாடி விளையாடுறவங்க சந்ததி இருக்கான்ல, உனக்கு சந்ததி, இதை வளர்க்குறதுக்கு நான் பயன்படுத்துவேங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸான சிந்தனை உனக்கு என்ன செய்யணும்? பணத்தை தான் எடுத்தேன், தான் சாப்பிட்டேன்னு வரக்கூடாது. அப்படி இருந்தால் அது துன்பத்தை தான் தரும். இது அப்படி இல்லை, நீயும் சந்தோஷமாக இருப்பா, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துகிறாங்கிற உணர்வு நமக்கு இதில் வந்துடும். 8வது பாயிண்ட் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட போகிறோம், நமக்கு நல்ல திறமை இருக்குது, நல்லா கற்றுக்கிட்டு போகிறோம். புரிஞ்சா? இதெல்லாம் செயல்படுத்தும் போது நமக்கு மனசு சோர்வடைஞ்சிருது, பயன்படுத்த முடியல, ஒரு பதட்டம் வருது, என்னால் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம் வரும்போது நீ என்ன நினைக்கணும்? நமக்கு மேலே ஒரு அல்டிமேட் பவர் இருக்குது. அந்த இறைவனோ நம்ம அப்பாவோட ஆசையோ அம்மாவோட ஆசையோ மேலே உள்ளவங்க வந்து நினைச்சணும் என்ன வழி நடத்துங்கிறத அந்த இடத்துக்குள்ளே கொண்டு ஒரு பிரச்சனையான ஒரு சூழல் உள்ளே வந்துன்னா நீ முன்னாடி நிற்காத, உனக்கு பின்னாடி ஒரு ஆள் யார் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு ஒரு இறைவனோ எனக்கு அப்பாவோ அம்மாவோ ஆன்மாவுகளோ வந்து என்ன நினைச்சுது வழி நடத்துங்க உணர்வு எனக்கு இருக்கணும். 9வது பாயிண்ட் வந்து நம்ம டீம் இறங்கியாச்சு, எதிர் டீம் பயங்கர டீமு அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருந்தால் நாம் என்ன செய்ய முடியாது? விளையாட முடியாது. அந்த அச்சத்தை விட்டுட்டு நமக்கு ஒரு திறன் இருக்குன்னு ஒன்று நம்பணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கல, செயல்திறன் பண்ணி வச்சிருக்கல, இந்த செயல்திறன் அப்படியே நாம் என்ன செய்யணும்? அச்சமின்றி என்ன செய்யணும்? இங்கே வெளிப்படுத்தணும். பயன்னு ஒன்று வந்துட்டு அங்கே எல்லாம் போச்சு. 10வது பாயிண்ட் வந்து நம்ம டீமுக்குள்ளேயே நிறைய பேர் அடிச்சு விட வாய்ப்பு இருக்குது, அவன்ஸ் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நம்ம மனநிலை எப்படி வரும்? ஏன் செய்கிறான் அப்படின்னு திட்டுறதுக்கு மனநிலை வரும்.
திட்டுறதுனால அவனுக்கு சக்ஸஸ் வராது, திட்டுறதுனால மறுபடியும் ஃபெயிலியர் தான் வரும். நீ அவனே தட்டி கொடுத்து பாரு. இந்த இடம் பரவாயில்ல, அடுத்த அடி அடிச்சிரு, இல்லை இந்த ரைடு மாட்டியாச்சு, அடுத்த ரைடு ஒரு ஸ்கோர் பண்ணலான்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடு, அவன் வெற்றி அடைஞ்சிடும். உனக்கு வேலையே அவனுக்கு ஒரு தட்டி கொடுக்குறதும் தன்னம்பிக்கை ஊக்கத்தை கொடுக்குறதும் அவனுக்கு வேலை. 11ஆம் பாயிண்ட், நீ விளையாடும்போது உனக்கு நீ நல்லா விளையாடணும், டீம் என்ன செய்யணும், விளையாடணும். இதை மனசில் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், விளையாடணும். 12ஆவது பாயிண்ட் வந்து நமக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு நாம் நினச்சி நான் சொன்னேன்ல, ஒரு சூழலையும் சந்தர்ப்பம் எப்பவும் கிடைக்காதுன்னு சொன்னல, இந்த சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தந்த இறைவனுக்கு நாம் ஒரு நன்றி சொல்லி என்ன செய்யணும், முடிச்சிடணும்.